அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம இந்த அஸ்ட்ரோவாசன் டிவி சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி பலன் தான் பார்க்கலாம். இந்த குரு ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50க்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த நம்ம ஒரு ராசியை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அந்த வகையில் விருச்சக ராசிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தகவல். திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் நமது அஸ்ட்ரோவாசன் டிவி சேனலில் உங்களின் ஜாதக சந்தேகங்களுக்கு நேரலையில் நான் பதில் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த நேரலையில் உங்களுடைய பிறந்த ஜாதக சந்தேகங்களுக்கு பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், காலையா மாலையா என தெளிவாக குறிப்பிட்டு உங்களுக்கு தெளிவான கேள்வியை கேட்டு என்னோட நீங்கள் பதில் பெறுங்க. மற்றும் நம்ம சேனலில் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ராசி பலன்கள் உங்களோட ஜாதக சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வரோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது என்ன ஆகுதுன்னா உங்களை மாதிரி அவங்களும் 4 பேர் இதனால் ஒரு தகவல் கிடைச்சி அவங்க பயன்பெறட்டும். வாங்க இந்த குரு பயிற்சி பலனை பார்க்கலாம். இந்த குரு எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாகி ராசியவே பார்க்கிறார். அதாவது விருச்சிக ராசியவே பார்க்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு என்ன பலனை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சமாய் ராசி மற்றும் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கிறார். முதல்ல ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஒரு மனிதன் பூமியில பிறந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 5ஆம் இடம் கொடுத்தாலும் பூர்வ புண்ணியமா கொடுத்தாலும் 9ஆம் இடம் தான் முதன்மையான ஒரு இடம். அந்த 9ஆம் இடத்துல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு அமர்வது முதலில் சிறப்பு, எல்லா வகையிலுமே சிறப்பு. நீண்ட நாட்களா உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கும்? திருமண பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்குமா? அது கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கா? அது உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா நான் வீடு இல்லாம இருக்கேன், வாடகை வீட்டில தான் இருக்கேன், போக்கியத்துக்கு தான் இருக்கேன், இதனால எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நான் மன கஷ்டப்படுறேன், எனக்கு வீடு இல்லாம சிரமமா இருக்கு, குடும்பத்துல சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அமைப்பு எல்லாமே இந்த குரு பயிற்சியில மாறும். புதிதா வீடு வாங்கறதுக்கு ஆகும். அடுத்து இந்த ராசியை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்க மனசை ஒரு தெளிவான சிந்தனைக்கு மாத்துவார். இதுக்கு முன்னாடி உங்க ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துல இருந்தார். 8ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத ஒரு குழப்பம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு? தேவையில்லாத ஒரு குழப்பம், ஒரு பயம். நம்ம வீடு இப்போ வீட்டுக்கு சொன்னல, இந்த மாதிரி வீட்டை காலி பண்ணி சொல்லிடுவாங்களோ, திடீர்னு இந்த ஃபேன் கீழே விழுந்துருமோ, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு ஒரு பயத்தோட ஒரு குழப்பத்தோடு இருந்தாங்க. நீண்ட நாட்களாக வெளியில பிரிஞ்சிருப்பாங்க, பூர்வீகத்துக்கு வர முடியலன்னு இருந்திருப்பாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து, மன பயமும் தீர்ந்து, குழப்பம் தீர்ந்து நீங்க பூர்வீகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த பயிற்சியால. அடுத்து இந்த குரு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்த்தாலே 3ஆம் இடம் தேக சுகம் மற்றும் முயற்சி, கீர்த்தி, புகழ் மற்றும் இளைய சகோதர ஸ்தானம். இந்த இடத்துல பார்த்தாலே குரு இருக்கும் இடத்தை ரொம்ப வலுப்பெறுவார். பார்க்கும் இடத்தை அதன் உயிர் காரகத்துவங்களை ரொம்ப வலுப்பெறுவார். 3ஆம் இடம் என்ன உயிர் காரகத்துவம்? இளைய சகோதரம். இளைய சகோதரருக்கெல்லாம் சில சங்கடங்கள் இருந்திருக்கலாம், பேசாம இருந்திருக்கலாம். அது எல்லாமே இனி சரியாகக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் விருச்சிக ராசிக்கு. இந்த விருச்சிக ராசியில இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது மீனம், 2க்கும் 5க்கும் அதிபதி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருதான். இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியும் குருதான். 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குருவாகி ராசிக்கு 9ல உச்சமாகிறது எவ்வளவு ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால கிடைக்குது. இது என்ன கிடைக்குது? 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், புத்திரஸ்தானம், அதாவது வருங்கால சந்ததி குறிக்கக்கூடிய இடம். அந்த 5க்கு 5ஆம் இடமான குரு உச்சமாகும் போது உங்க குழந்தைகளுக்கு
அழியாத கல்வி, வீடு, மனை, செல்வம் இதெல்லாம் இந்த ஒருவரோட காலத்துக்கு திட்டமிட்டு நீங்க சேர்த்து வச்சு அவங்களோட எதிர்காலத்துக்கு செஞ்சு கொடுப்பீங்க. நீங்க இப்ப சேர்க்கக்கூடிய ஒரு செல்வமோ கல்வியோ அவருடைய எதிர்காலத்துக்கு மிக நல்லதா அமையும். ஒரு ஒரு தொழில் வச்சு கொடுக்குறேன்னு உங்க மகனுக்கு மகளுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இவ்வளவு நாள் அதுக்கு ஒரு தடங்கள் இருந்திருக்கும். ஆனா இனிமே அது சரியாகி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க. அடுத்து உங்க வீட்டுல ஒரு விருச்சிக ராசி இருக்கிற வீட்டுல ஒரு ஒரு நீண்ட காலமா திருமணமாகாத ஒரு ஆணோ பெண்ணோ அக்கா வீட்டுல ஒரு தம்பியோ இருந்திருப்பாங்க. அதனால நீங்க ஒரு மன கஷ்டத்திலேயோ ஒரு வருத்தத்திலேயோ ஒரு சின்னதா ஒரு வருத்தம் இருக்குமே, என்ன இருந்தாலும் நம்ம தம்பிக்கோ மகனுக்கோ மகளோ திருமணம் ஆகல அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருந்திருப்பீங்க. அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய குரு பயிற்சியா இந்த பயிற்சி இருக்கும். அதுக்கு என்னன்னா 5க்கு 5ல அவர் உச்சமாகிறது தான். இந்த இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாமே பாக்கியஸ்தானத்துல உச்சமாகக்கூடிய குரு இந்த விருச்சிக ராசிக்கு கொடுப்பாங்க. இது மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா அப்படி அல்ல. ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருப்பீங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுல இருப்பீங்க. இந்த வெளிநாட்டுல இருந்துட்டு எனக்கு குழந்தைங்கள பார்க்கணும் மற்றும் தகப்பனை பார்க்கணும், தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அந்த உடல்நிலை எப்ப சரியாகும், மருத்துவ செலவு எனக்கு எப்ப சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த நீங்க புத்திர பாக்கியத்தை நீங்க இங்க புத்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடங்கள்ல இந்த குரு பயிற்சினால உண்டாகும். தந்தை வழியா இருந்த சில உடல்நல பிரச்சனைகள், அவர்களுக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியால சரி ஆகக்கூடிய பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சி இருக்கும். அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது மட்டும்தானா, அப்ப எங்களுக்கு இது மட்டும்தான் சாதகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இந்த குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல அவர் இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு இந்த இது புரியும் நினைக்கிறேன். அதாவது விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அவர் லாபத்துல இருக்காரு. அதாவது நீங்க நீண்ட நாட்களா ஒரு முதலீடு பண்ணிட்டு எனக்கு அதுல இருந்து வருமானமே வராம இருக்கு, இது எப்ப எனக்கு வரும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஒருத்தர்கிட்ட நான் பணம் கொடுத்துருந்தேன், 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இது வருமா வராதான்னு தெரியலையே அப்படின்னு இருந்திருப்பாங்க. அந்த திடீர் பண வரவு 11க்கு 11ல உச்சமாகக்கூடிய குரு இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு அந்த வருமானமா திடீர் பண வரவும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். மற்றும் இதனால எனக்கு சாதகம் மட்டும்தான் நடக்குமா, பாதகமே நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. அவரு 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாகிறார். 2க்கு 8ஆம் வீடுனா என்ன, மனைவியை கூட்டிக்கிட்டு நீங்க வெளிநாடு வெளி மாநிலம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு நீண்ட தூரமா கணவன் மனைவியா குடும்பமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மனைவி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க, நீங்க உங்களை கல்யாணம் பண்ணதே எனக்கு இதா இருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போகாமையே இருக்கீங்க இப்படின்னு கணவனோ மனைவியா கேட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நீங்க கணவன் மனைவியா வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ போயிட்டு வர்றதுக்கு அருமையான மாதம், அருமையான குரு பயிற்சி அமையும். நீங்க அந்த மாதிரி வெளியில போயிட்டு வர்றதுக்கு இது சக்சஸ் ஆகக்கூடிய காலம். இதெல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனால மிக மிக சாதகமான அமைப்பு தான். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால பெருசா எந்த ஒரு சாதகமற்ற பலன்கள் எதுவுமே நடக்காது. எல்லாமே சாதகமான பலன் தான் இந்த குரு பயிற்சியால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மற்ற இன்னொரு முறை நான் நினைவுபடுத்துறேன், நம்ம சேனல்ல திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் உங்களுடைய பிறந்த ஜாதக சந்தேகங்களுக்கு நேரலையில பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த லைவ் இந்த மாதிரி நேரலையில கலந்துக்குங்க. மற்றும் இறைவனோட கருணையால அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களின் நல்ல நோக்கங்கள் நிறைவேறி அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.